இப்போ நம்மளால் என்ன பண்ணுவார், ஃபேஸ்புக்கில் ஊரில் இருக்க அத்தனை சொந்தக்காரன்லேருந்து ஆஃபீஸ் ஆளுங்கள்லேருந்து எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸாக சேர்த்து வச்சுருப்பார். வேறு சிலர் இருக்காங்க, அதாவது அவங்க சில பதிவுகள்லாம் போட்டு முகநூல் போன்ற இடங்களில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி யாருனே தெரியாத நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் பொதுவாக ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்களோட நண்பர்கள்லாம் யாராக இருப்பாங்க, அவங்க சொந்தக்காரங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, ஆஃபீஸ் கலீக்ஸு, முன்னாள் கலீக்ஸு, இவங்க எல்லோரும் தான் அந்த சர்க்கிள்குள்ளே இருப்பாங்க. இப்போ இவருக்கு என்ன ஆகும், இல்லை முதல் பிரச்சனையே என்னென்னா பொண்டாட்டி பார்த்துட்டா என்ன பண்ணுறதுன்னு பயப்படுவார். இது ஆம்பளையை தான் டார்கெட் பண்ணுவாங்க, பொம்பளைங்கள்லாம் டார்கெட் பண்ண மாட்டாங்க. அப்போ இப்படி நிர்வாணமாக நிற்பதற்கு அங்கே அந்த சைடில் ஒரு பொண்ணே இருக்குதா அப்படின்னு கேட்டால் பொண்ணு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி போட்டுட்டு ஒரு நம்பரை கனெக்ட் பண்ணி இந்த நம்பருக்கு வாய்ஸ் காலில் போடு அப்படின்னு சொன்னிங்கன்னா வாய்ஸ் காலாக வரும். அதாவது வீடியோவை நீங்கள் அனுப்பி விட்டிங்கன்னா வீடியோவாக உள்ள மெசேஜ் வரும். வாய்ஸ் காலாக, அதாவது வீடியோ கால் வர்ற மாதிரியே காலாக வரும். அந்த காலில் அந்த ஃபோனோட கேமரா தானே கேப்சர் பண்ணி காட்டணும், அதுக்கு பதிலாக இந்த வீடியோவை அது காட்டும். இவர் என்ன நினச்சிப்பார், வீடியோ காலு அப்போ பொண்ணு தான் அப்படின்னு நினச்சிட்டு தான் இவர் காமிச்சிடுவார். இது ஒரு விஷயம் சொல்கிறேன், இது மாதிரி ட்ரேடிங் பண்ணலாம், பிட்காயினு, அது இதுன்னு ஏகப்பட்ட ஏமாத்து வேலை இருக்குது.